Hi all, welcome back to our channel கற்போம் CC. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா pointers to functions. ஓகே, pointers யூஸ் பண்ணி நம்ம எப்படி functions ஆக்சஸ் பண்றது, functions ரன் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், பாயிண்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அந்த பேசிக்ஸ் தான் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். அப்புறம் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி அரேஸ் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கால் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த டெஃபினேஷன் எல்லாத்துக்கும் போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு கொரி எழுதிடுவோம். ஓகே, நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொரி எழுதி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம எழுதி பார்த்துருவோம். அப்பதான் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நான் சிம்பிளா அடிஷனுக்கு ஒரு எழுதலாம்னு பார்க்குறேன். என்ன எழுதுவேன், ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுவேன். ஹேஸ் இன்க்ளூட் stdio.h போட்டேன். as usual execution starts with main function போட்டேன். இப்போ என்ன பண்றேன், நான் ரெண்டு வேரியபிள் வச்சுக்கிறேன். int num1 வச்சுக்கலாமா, ஓகே 5ன்னு வச்சுக்கிறேன். num2 equal to 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், நான் ஆட்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ண போறேன்னு சொன்னேன். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். int add ஆஃப்னு போட்டுட்டு ரெண்டு வேரியபிள் வச்சுக்கிறேன். int a காமா int bன்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா, நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷனை மேலே டிஃபைன் பண்ணுவோமா, சரி ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுவோமா, டிக்ளேர் பண்ணிட்டு கீழே போய் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதுவோம். கரெக்டா, மறந்துருச்சுன்னா அந்த வீடியோஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லை நோட்ஸ் இருந்தால் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், எனக்கு அவுட்புட் வேணும்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், சும்மா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக அடிஷன் போட்டு கோலன் போட்டு பர்சன்டேஜ் டின்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு /n போட்டுட்டு இந்த இடத்துல கமாருக்கு இடத்துல என்ன பண்ணுவேன், நான் ஆட் ஆஃப் இது வந்து ப்ராப்பரா ஒரு நேம் வைப்போம், num2ன்னு வைப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல num1, num2 அப்படின்னு போட்டு முடிச்சிருவேன். இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் வருமா வராதா, வராது. ஏன் வராது, நான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பண்ணல. ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், இந்த இடத்துல நம்ம மேலே டெக்ளரேஷன் என்ன போட்டிருக்காமோ அதே இங்கே கீழே போட்டுட்டு இங்க பிரேசஸ்குள்ள போடணும். பிரேசஸ்குள்ள என்ன பண்ணணும், ரிட்டர்ன் a plus bன்னு போடணும். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் யோசிச்சு பாருங்க. என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும். ஓகே, அப்போ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு போலன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடும். அதுக்கு பிறகு என்ன பண்ணுது, மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள போகுது. நம்பர் 1ன்ற ஒரு வேரியபிள், நம்பர் 2ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ரெண்டு வேரியபிள் என்ன பண்ணிருக்கோம், 5 3ன்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கோம். அடுத்த printfல போயிட்டு அடிஷன் போட்டு பர்சன்டேஜ் டின்னு போடுறேன். அந்த பர்சன்டேஜ் டியோட வேல்யூ என்னன்னு பார்க்குது, ஆட் ஆஃப் num1, num2ன்னு போடுது. அப்போ போட்டோன்னே என்ன ஆகும், கண்ட்ரோல் வந்து என்ன ஆகும், நம்ம கீழே போட்டிருக்க டிஃபைன் பண்ணிருக்க இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். அப்போ இந்த ஏன்ற இடத்துல என்ன ஸ்டோர் ஆகும், 5ன்னு வரும். பின்ற இடத்துல 3ன்னு ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணும், உள்ள ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பண்றப்போ இந்த a plus b என்னது 5 plus 3 8ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகி இந்த ரிட்டர்னோட வேல்யூ எங்க போய் ஸ்டோர் ஆகும், இந்த பர்சன்டேஜ் டேட்டா போய் ஸ்டோர் ஆகும். நம்மளோட அவுட்புட்ல அடிஷன் ஈக்குவல் டு 8ன்னு வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் கரெக்டான்னு செக் பண்ணிடுவோமா, கரெக்ட். நான் ரன் பண்றேன், அடிஷன் 8ன்னு வந்துருச்சு. புரியுதா, இப்படிதான் நம்ம பேசிக்கா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். ஓகே, நான் ஏன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா நீங்க மேபி மறந்துருக்கலாம், அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொன்னேன். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் காலை நான் இந்த ஃபங்க்ஷன் நேமை ரெஃபர் பண்ணாம பாயிண்டர் யூஸ் பண்ணி நான் எப்படி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றது, எப்படி இந்த ஆட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனை நான் பாயிண்டர் யூஸ் பண்ணி கால் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறேன். ரொம்பலாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம், சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, பார்த்தலாமா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் a function like a variable has a type and an address location in the memory. நிறைய யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வேரியபிளுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குன்னு சொன்னோம். ஒவ்வொரு அரேக்கும் என்ன சொன்னோம், அந்த இண்டெக்ஸ் எலிமெண்டோட பேஸ் அட்ரஸ் தான் ஒரு அரேயோட அட்ரஸா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா, அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது எப்படி டிக்ளேர் பண்ணோம், அந்த இதுல int add off அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுல ஒரு டைப் டேட்டா டைப் இருக்கு. அப்புறம் என்ன வருது, நான் add off int a, int b கொடுக்கும்போது என்ன பண்ணுது, அதுக்குன்னு அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸை ஸ்டோர் பண்ணுது. ஒரு அட்ரஸ்க்குள்ள ஏன் ஸ்டோர் பண்ணுதுன்னா, நம்ம கம்ப்யூட்டேஷன் பண்றோம். அந்த அட்ரஸ்க்கு லொகேஷனுக்குள்ள போய் தான் என்ன ஆகும்னா நம்ம கம்ப்யூட்டேஷன் பெர்ஃபார்ம் ஆயிட்டு அதோட அவுட்புட் வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். ஓகே, ஸோ நமக்கு ஃபங்க்ஷனுக்கு அட்ரஸ் லொகேஷன் இருக்கனால நம்ம அட்ரஸ் லொகேஷன் இருக்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும், பாயிண்டர் மூலமா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால it is therefore possible to declare a pointer to a function which can then be used as an argument in another function. ஸோ நம்மளால இந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் லொகேஷன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்,
பாயிண்டர் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, அதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ன்றது ஒன்றும் இல்லை, பயப்படாங்க. டேட்டா டைப் இன்டீஜரா ஃப்ளோட்டா கேரான்றது. ஓகே, இந்த இடத்துல என்னடா ஏதோ வித்தியாசமா எஃபிடிஆர் போட்டிருக்கான்னு நினைக்காங்க. நான் ஃபங்க்ஷன் பாயிண்டர் அப்படின்றத அப்படி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பாயிண்டர் என்ன பண்ணுவோம் டிக்ளேர் பண்ணும்போது ஸ்டார் போட்டு பாயிண்டர் நேம் போடுவோமா, அதே மாதிரி நான் என்ன போட்டிருக்கேன், டைப் ஆஃப்ன்ற இடத்துல சின்டெக்ஸ் என்ன பண்ணும், பிராக்கெட் ஓபன் பண்ணி இந்த இடத்துல ஸ்டார் பாயிண்டர் நேம் போடணும். பக்கத்துல என்னடா சம்மந்தமே இல்லாம இன்னொரு பிராக்கெட் போட்டிருக்கான்னு நினைக்காங்க, பிகாஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணோம், இன்ட் ஆட் ஆஃப்னு போட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாமா. ஸோ அதே மாதிரி நம்ம பாயிண்டர் நேமுக்கு ஒரு பிராக்கெட் யூஸ் பண்றோம். பாயிண்டர் நேமுக்கு பிராக்கெட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இது ஃபங்க்ஷன்றனால நம்ம எக்ஸ்ட்ரா பேரந்திசிஸ் இங்கே யூஸ் பண்றோம். ஓகே, திஸ் tells the compiler that the FPTR function pointer is a pointer to a function which returns type value. இதை பார்த்த உடனே கம்பைலர் என்ன நடக்குது, அப்போ இந்த பாயிண்டர் வந்து நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷனை இது என்ன பண்ணுது, நமக்கு காட்டுது. அப்போ அதோட அவுட்புட் என்னது, என்ன டைப்ல வரும், அந்த ஃபங்க்ஷனோட டேட்டா டைப் இன்டீஜரா ஃப்ளோட்டான்றதை பொறுத்து அதோட அவுட்புட் வரும் அப்படின்றத சொல்றோம். ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃபங்க்ஷன்ல என்ன டேட்டா டைப் யூஸ் பண்றோமோ அதே டேட்டா டைப் தான் இங்கே போடணும். இந்த பாயிண்டர் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போய் ஆக்சஸ் பண்ண போகுது. பட் இதுல ஒரு டவுட் வரலாம், இந்த பிராக்கெட்டுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன், இதை ஏன்டா நீ போடுற, இங்க ஏன்டா பிராக்கெட் போடுற, சம்மந்தமே இல்லாம பிராக்கெட்டை விட்டுலாமேடா அப்படின்னு சொல்லலாம். பட் சின்டெக்ஸ் அதுதான், parenthesis about star function pointer are necessary. So இந்த parenthesis-உம் mandatory, இந்த parenthesis-உம் mandatory because it is accessing the function. ஃபங்க்ஷனுக்குள்ள நமக்கு ஆல்ரெடி உள்ள வந்து ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், ஏபி சம்திங் இருக்கும், அதனால இந்த பிராக்கெட் எல்லாமே மேண்டேட்ரி. ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். ஓகே, ஒரு இப்போ we can make a function pointer to point to a specific function by simply assigning the name of the function to a variable. வழக்கமா யூஸ் பண்ற ஒரு அசைன்மெண்ட் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, int மல் ஆஃப், அதாவது மல்டிபிளிகேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் வந்து ரெண்டு வேரியபிள் வச்சிருக்கேன். ஓகே, ரெண்டுமே இன்டிஜர் டைப். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்கும்போது என்ன சொன்னேன், நம்ம இந்த இடத்துல ஏதர் நம்ம ஆர்குமெண்டோட நேம் போடலாம் டிக்ளரேஷன்ல, ஆர்குமெண்டோட நேம் தரலன்னா வெறும் டேட்டா டைப் மட்டும் போடலாம்னு சொன்னேன். கரெக்டா? இப்படி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணலாம். இந்த சின்டெக்ஸ் எங்க பார்த்தோம், இங்க பார்த்தோமா, டைப் எதுவா இருக்கணும்னு சொன்னேன், இந்த ஃபங்க்ஷனோட டைப்பா இருக்கணும். பாயிண்டர் வேரியபிள் எப்படி போடணும், பிராக்கெட் போட்டு அதுக்கு ஒரு பாயிண்டர் வேரியபிள் போட்டுட்டு பக்கத்துல என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போடணும். இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் எம்டி பிராக்கெட் போட்டுக்கலாம், இல்ல நீங்க இந்த இதோட போட்டுக்கலாம். ஓகே, போட்டுட்டு கீழே என்ன பண்ணிருக்கோம், p ஈக்குவல் டு MUL. ஓகே, ஸோ நம்ம டிக்ளரேஷன்ல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு இந்த மாதிரி வந்து பாயிண்டரை போட்டுட்டு கீழே வந்து என்ன பண்ணலாம், ஸ்டார் போடாம நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம வந்து அசைன் பண்ணலாம், இல்லைன்னா டைரக்டா இங்க அசைன் பண்ணிடலாம். கரெக்டா? ஸோ நான் உங்களை எதை ப்ரிஃபர் பண்ண சொன்னேன், இந்த மாதிரி ஒன் ஸ்டெப் எழுதுனா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால டைரக்டா இந்த இடத்துல ஸ்டார் p பிராக்கெட் போட்டுட்டு ஈக்குவல் டு மல்டிப்ளைன்னு போட்டா முடிஞ்சு போச்சு. கரெக்டா? இப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம இங்க பண்ணி பார்த்துருவோமா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, அங்க இருக்க மாதிரியே என்ன பண்றேன், ஒரு ஸ்டார் போட்டு p போட்டுட்டேன், பிராக்கெட் கரெக்டா போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இன்னொரு பிராக்கெட் போடணும். இன்னொரு பிராக்கெட் போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், நான் இன்கமா இன்டன் போட்டுக்கிறேன். ஏன் இன்கமா இன்டன் போட்டிருக்கேன், இது ஒரு இன்டிஜர் டைப், இது ஒரு இன்டிஜர் டைப். ஓகே, இன்டிஜர் டைப் போட்டுட்டேன். ஸோ ரெண்டு பேராமீட்டர் இருக்கனால ரெண்டு பேராமீட்டருக்கு டேட்டா டைப் மட்டும் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு நான் என்ன போட்டுக்கலாம், இந்த ஃபங்க்ஷன் இங்க யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் நேம் ஆட் போட்டேன். ஓகே, நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்பா எழுதாங்க, இப்படி எழுதினாலும் ஒர்க் ஆகும். பட் நம்ம எக்ஸாம்ல நிறைய டைம் இந்த இடத்துல ஸ்டார் போட்டா டோட்டலா தப்பு பண்ணிடுவோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிட்டு இப்படி டைரக்டா போடுங்க. இந்த சின்டெக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பிராக்கெட் கூட தான் போடணும் பாயிண்டர் வேரியபிள். பக்கத்துல நமக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ல எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கோ அதோட டேட்டா டைப் மட்டும் போட்டா போதும். போட்டுட்டு ஈக்குவல் டு என்ன பண்ணணும், நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் போடணும். ஃபர்ஸ்ட் கரெக்டா செக் பண்ணிடுவோமா? ஓகே, எரர் அடிக்கல, முடிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த இடத்துல நம்ம எப்படி பாயிண்டர் மூலமா ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, இப்போ it will declare p as a pointer and multiplication as a function and then make pointer p to the function null. ஓகே, இந்த ஸ்டெப்பை நம்ம அங்க வந்து டைரக்டா ஆட் கழிட்டோம், இங்கேயே தூக்கி போட்டோம். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்றது, டு கால் த ஃபங்க்ஷன் we may now use the pointer p with the list of parameters. ஓகே, இப்போ அது எப்படின்னு சொல்றேன். இப்போ என்ன பண்ணும்,
எது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இப்படி ஒன்று டிக்ளேர் பண்ணோமா, ஸ்டார் பின் போட்டு இந்த இடத்துல டேட்டா டைப் போட்டோமா, இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா நம்ம எழுதின ஃபங்க்ஷன். ஸோ இதுல வந்து எதுக்கு ஈக்குவல், நம்மளோட ஃபங்க்ஷன்ல இந்த காலம் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன். புரியுதா? அப்போ இந்த இது அப்படியே இருக்கட்டும். நான் இந்த இடத்துல இன்னொரு printf போட்டுக்கிறேன். ஓகே, அப்பதான் உங்களுக்கு ரெண்டும் ரன் ஆகுறது தெரியும். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், அடிஷன் யூசிங் ஃபங்க்ஷன் சும்மா நேம் வச்சுக்கிறேன். அடிஷன் யூசிங் பாயிண்டர் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா, வச்சுக்கிறேன். இப்போ சிம்பிளா நம்ம நார்மலா யூஸ் பண்றது தான். இந்த இடத்த நான் எப்படி போட்டுக்கலாம், டைரக்டா வெறும் p மட்டும் மாட்டிக்கலாம். ஓகே, பிகாஸ் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணும்போது ஸ்டார் பின் போடுவோம், ஆக்சஸ் பண்ணும்போது நான் வெறும் p போட்டுக்கலாம். கரெக்டா? இப்போ நான் கம்பைல் பண்ணி பார்க்கவா? இப்போ பாருங்க, எனக்கு எரரே அடிக்கல. நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு அவுட்புட் ஒரே மாதிரி வந்திருக்கா? என்ன வந்திருக்கு, நான் அடிஷன் யூசிங் ஃபங்க்ஷன் போட்டு டைரக்டா ஃபங்க்ஷன் கால் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் 8 தான் வருது. நான் பாயிண்டர் யூஸ் பண்ணி இந்த சின்டெக்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா இந்த ஃபங்க்ஷனை நான் இது ஃபங்க்ஷனோட அட்ரஸை இதுக்கு அசைன் பண்றேன். ஸோ அசைன் பண்ணிட்டு அந்த பாயிண்டர் வேரியபிள் இந்த ஆட் ஆஃப்ன்றதுக்கு பதிலாக நான் பாயிண்டர் வேரியபிள் மட்டும் கொடுக்குறேன். அந்த வேரியபிள் நேம் மட்டும் கொடுத்துட்டு இந்த பேராமீட்டர்ஸை கொடுத்தேன்னா எனக்கு என்ன பண்ணுது, இந்த பியை பார்த்த உடனே என்ன பண்ணுது, இந்த பி எதோட அட்ரஸ்ல இருக்கும், இந்த ஆட் ஆஃப் ஃபங்க்ஷனோட அட்ரஸ்ல வந்து லொகேட் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்டா அந்த அட்ரஸ்க்குள்ள போய் என்ன கம்ப்யூட்டேஷன் பண்ணணுமோ பண்ணிட்டு நமக்கு கொண்டு வந்து அவுட்புட்டை கொடுத்துருது. ஓகே, இதுக்கு மட்டும்தான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் மல்டிப்ளிகேஷனுக்கும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு பண்ண என்ன பண்ணுவோம், இந்த நேமை ஃபுல்லா மாத்துவோமா, எங்கெல்லாம் மாத்துவோம், டிக்ளரேஷன்ல மாத்துவோம், டெஃபினேஷன்ல மாத்துவோம், இங்க மாத்துவோம், இங்க மாத்துவோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் என்ன நடக்கும், a இன்டூ பி ஆயிரும். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணிக்கலாம், இதே மல்டிப்ளைன்னு எழுதிக்கலாமா, மல்டிப்ளை மல்டிப்ளை. வேற எங்கேயாவது தப்பு இருக்கான்னு நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க, நான் கம்பைல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, எரர் அடிக்கல. இப்போ நான் ரன் பண்ணேன்னா என்ன வரும், இப்போ பாருங்க அவுட்புட் என்ன வந்திருக்கு, 15 5 3 இருக்கனால ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருக்கு, டைரக்டா உள்ள போய் 5 3 சார் 15 வந்திருக்கு. செகண்ட் டைம் இந்த பாயிண்டரை பார்க்குது, பாயிண்டரை பார்த்த உடனே என்ன பண்றோம், இங்க போய் என்ன பண்ணிருக்கோம்னு பார்க்குது. இதுல என்ன பண்ணிருக்கோம், இந்த மல்டிப்ளைன்ற ஃபங்க்ஷனோட அட்ரஸை இதுக்குள்ள கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பண்ணுது, அந்த அட்ரஸ் லொகேஷன்ல போய் பார்க்குது. அந்த அட்ரஸ் லொகேஷனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ரிட்டர்ன் 2 வேரியபிள், ரிட்டர்ன் a இன்டூ பின்னு இருக்கும். அப்போ நமக்கு ஏவோட வேல்யூவை இந்த நம்1ல கொடுத்துருக்கோம், பியோட வேல்யூ நம்2ல கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பண்ணும், நம்ம அவுட்புட்டை இதுல 15 சொல்லிட்டு அந்த அட்ரஸ்ல போய் ரைட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம பர்சன்டேஜ் டி போடும்போது இந்த இடத்துல என்ன பண்ணும், அதோட அட்ரஸ்ல போய் 15 எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாயிண்டர்ஸை ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோப்ஃபுல்லி உங்க பாயிண்டர்ஸை ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல பின் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.